வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கும் நீங்கள் மாயா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உணரணும். மாயா அப்படின்னா மோஸ்ட் அட்வான்ஸ்ட் எட் அக்செப்டட். மோஸ்ட் அட்வான்ஸ்ட் எட் அக்செப்டட் அப்படிங்கிறது தான் இந்த மாயாவோட ஃபுல் ஃபார்ம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க புதுவிதமான அப்டேட்ஸ், டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையுமே பிஸ்னஸில் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்றத நினைப்பாங்க. அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அது ஒரு நாவல்ட்டி கான்செப்ட், இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சேல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிஹேவியரல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஓரளவு ஃபெமிலியாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரசன்ட் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே இண்டோ சைனீஸ் காம்பினேஷன் ஃபுட்ஸ் சர்வ் பண்ணுவாங்க. வெறும் சைனீஸ் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாண்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஊர் மக்களுக்கு அது பிடிக்காது. அதனால் அவங்க இந்தியன் ஸ்பைசஸ், இந்தியன் டிஷ்ஷஸோட கொலாபரேட் பண்ணிவிட்டு அவங்க அந்த டிஷ்ஷஸை சர்வ் பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு புதுவிதமான ப்ராடக்ட், புதுவிதமான டெக்னாலஜி, புதுவிதமான சர்வீஸ் ஆரம்பித்தாலும் ஓரளவு மக்களோட ஃபெமிலியராக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உறுதி.